நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை செவிமடிப்பதும் கண்ணால் படிப்பதும் நம்முடைய வாழ்க்கை சக்கரமாகிய வண்டி சக்கரம் வெற்றியோடு ஓடுவதற்கு ஆதாரமாய் அமையும் என்கின்ற நற்சிந்தனையோடு இன்றைய விடியலுக்குள் அழைத்துச் செல்கின்றோம். இன்று ஆனந்த ஆரம்பத்தில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு கேள்விகளால் ஒரு வேள்வி. அன்புக்குரியவர்களே, பக்கம் பக்கமாக நாம் பகவத்கீதை படிப்பது, கண்ணில் தண்ணீர் வரக்கூடிய இந்த சைவ பெருமக்களாகிய 63 நாயன்மார்களுடைய வரலாறை தெரிந்து கொள்வது, நடையில் நின்றுய நாயகன் அழியா அழகன் அவதார புருஷன் ராமனுடைய பெருமையை பேசுவது, இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன் என்று சொன்ன மகாபாரதத்தை படிப்பது, இவற்றையெல்லாம் படித்து பண்படுவதை விட சின்ன சின்ன கேள்விகளால் ஆன்மீகத்தில் பல்வேறு மாற்றங்களை, மறுமலர்ச்சியை, மனதில் ஒரு தூய்மையை, அறசிந்தனையை, தர்மத்தை, ஒரு நியதியை பரப்பிய சான்றோர்களின் வழிபடுத்து சின்ன சின்ன கேள்விகளால் பல்வேறு வேள்விகளை நாம் அவ்வப்போது செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நமக்கு தெரிந்த தெரியாத செய்திகள், புரிந்த ஆனால் புரிபடாத விஷயங்கள், நாம் அறிந்த அதற்குள் அறியாத அனுபவங்களை உங்களோடு சின்ன சின்ன முத்துக்களாக பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் ஒருத்தர் கேட்டிருக்கார், விரத நாட்களில் எண்ணெய் தேய்த்து குடிப்பது தவறு என்கிறார்களே, இது சரியா? எப்படி கேள்வியிலேயே ஒரு முடிச்சு போட்டிருக்கார். பொதுவாக நம்ம தீபாவளியை தவிர பிற நாட்களில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. அதுவும் குறிப்பாக விரத காலங்களில் எண்ணெய் தேய்த்து குடிக்காமல் இருப்பது நன்கு என்று ஒரு மிகப்பெரிய அந்தணர் நமக்கு பதில் சொல்லி இருக்கிறார். மடத்தோடு தொடர்புடைய திரு சூரிய நாராயணன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரிய சாஸ்திரிகள் பொதுவாக எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற போது நம்மை சுற்றி ஒரு வட்டம் வரும். நல்லெண்ண சிந்தனைகள், நல்லெண்ண செயல்களுக்கு இந்த நல்லெண்ணெய் குளியல் ஒரு தடையாக இருந்துவிடும். எனவே விரத காலத்தில் ஆத்மசுத்த செயல்பாடு நடக்கின்ற போது எண்ணெய் குளியலை தவிர்ப்பது நல்லது அப்படின்றிருக்கார். சாதாரணமாக நம்ம சின்ன விஷயத்துக்குள்ளே எவ்வளோ ஆன்மீகம் இருக்குது பாருங்கள். ஒருத்தர் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம நல்ல சொற்கள் சொல்வோம், நல்லவங்க முகத்தில் முடிக்கணும். எந்திரிக்கிறதே அப்படின்னா வலப்பக்கம் திரும்பி தான் எந்திரிக்கணுமா, இடப்பக்கம் திரும்பி எந்திரிக்கக்கூடாதான். அப்படி கையை தேய்ச்சி அப்படி முதல்ல பார்த்துட்டு தான் பிறரை பார்க்கணும். ஏன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இறைவனை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லெண்ண உயர்வை, ஒரு மன ஒருமுகத்தை நாம் கொண்டு வந்து நல்லதை செய்ய வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார்கள். எனக்கு அண்மையில் ஒருத்தர் குறுஞ்செய்தி, ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை ரொம்ப வேடிக்கையாக போட்டிருந்தது. நான் தினசரி அருள் நேரம் பார்த்து வருகின்றேன். என் தாயார் ஒரு முறை நவதானியம் வாங்கி வா என்றார். நவதானியம் என்றால் எனக்கு என்னவென்றே தெரியவில்லை, விளக்குங்கள். ரொம்ப நியாயமான கேள்வி தான். அடுத்த தலைமுறைக்கு சின்ன சின்ன விஷயம், மாவளை ஏன் கட்டுறோம், தோரணம் ஏன் கட்டுறோம், ஏன் அரிசிமா கோலம் போடுறோம், ஏன் விளக்கேற்றினா கொல்லை பக்கம் கதவை சாத்தணும், ஏன் வாழை இலை சாப்பாடு, ஏன் காக்காய்க்கு சாதம் வைக்கணும், இது மாதிரி 1000 விஷயம் இருக்குது. நவதானியம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, அதை விட ரொம்ப முக்கியம் எள்ளு, கொள்ளு, உளுந்து, வேர்க்கடலை. இந்த 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீடுகளில் சின்ன சின்னதாக அப்படி வச்சு, உங்களுக்கு தெரியும், சத்யநாராயண பூஜையில், பௌர்ணமி பூஜையில் பல வீடுகளில் இது பண்ணுறாங்க. நவதானியங்கள் பயன்படுத்துகிறாங்க, நவகிரக ஹோமங்களுக்கு பயன்படுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் அற்புதமாக கேட்டிருந்தார், நவ ரத்தினம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், அந்த நவரத்தினம் என்னென்னு கூட எனக்கு பேர் தெரியல அப்படின்னாரு. அதுவும் நாம் கேட்டு குறிப்பெடுத்து வந்திருக்கிறோம். கோமேதகம், நீலம், 2 விஷயம். கோமேதகம், நீலம், வைரம், பவளம், புஷ்பராகம், மரகதம், முத்து, மாணிக்கம், வைடூரியம். இந்த 9 சேர்ந்து தான் நவரத்தினம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது என்னன்னு நம்ம நவகிரகம் என்றால் என்ன? ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க மதுரையிலேருந்து. நவகிரகம் என்றால் என்ன? நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். 9 கிரகம் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அப்படி வச்சுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்போ 5 ஆச்சா, அது 2 ஆச்சா, 7. ராகு, கேது. இந்த 9 தான் நவகிரகம். இப்போ அதே மாதிரி கேட்குறாங்க, நவ தீர்த்தம். நவனாலே 9, அதை முதல்ல நினைவு வச்சுக்கணும். கங்கை, யமுனை, சரஸ்வதி. கங்கை, யமுனை, சரஸ்வதி. இப்போ 3 ஆச்சா, கோதாவரி, சரையு,
இந்த சரையு வந்து ரொம்ப புண்ணியமான நதிக்கரை, நர்மதா. இந்த 3 ஆறாச்சா காவிரி, பாலாறு, குமரி. குமரிக்கடலில் சங்கமிக்கின்ற இடத்துல ஸ்நானம் பண்ணி முன்னோர்களை நினைத்து நாம் சில காரியங்கள் செய்வது ரொம்ப பூர்வ ஜென்மத்து புண்ணியம் என்று நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி நமக்கு சாதாரண விஷயம், நவரசம் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னங்க? 9 ரசமாக இல்லை. இன்பம், நகை, கருணை, கோபம், வீரம், பயம், அருவருப்பு, அற்புதம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா வீரம், பயம், அருவருப்பு, அற்புதம், சாந்தம். இந்த 9 வகையான கலவையும் சேர்த்து கொடுக்கறது தான். அதே மாதிரி நவநிதிகள் என்ன நிறைய பேருக்கு அது தெரியாது. சங்கம், பதுமம், மகாபதுமம், மகரம், கச்சபம், முகுந்தம், குந்தம், நீலம், வரம் அப்படின்னு பல விஷயம் சேர்ந்தது. இப்போ எதற்காக இதை தான் நம்ம பட்டியல் போடுறோம்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு பாலாபிஷேகம் செய்கிறதுனால என்ன பயன், தண்ணீரால் என்ன பயன்? இப்போ தண்ணீரில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். பாலால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிரால் அழகு பிறக்கும். தேனால் குரல் வடம் விருத்தியாகும், சரஸ்வதி கடாட்சம். நெய், விபூதி அப்படின்னா என்னென்னா அறிவு கூர்மையாகும். பன்னீரால் தோல்வியாதி போகும். இப்போ பஞ்சாமிர்தத்தினால எதுலேயும் வெற்றி கிடைக்கும். நல்லெண்ணெய் வடமான வாழ்வு. அரிசிமா கடன் தொல்லை தீங்கும். அன்னாபிஷேகம் நிம்மதியான நிறைவான வாழ்வு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை ஏன் எதற்கு என்று கேள்விகளால் ஒரு வேள்வி செய்து கொண்டால் நாளெல்லாம் நமக்கு நன்மையே. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.